ரெக்கார்ட் அண்ட் கிளவுட் இன் திஸ் கம்ப்யூட்டர்னு போட்டுறேன் சார் நான். நீங்க இப்ப இது போடுங்க, இதுல யூடியூப் லைவ் போட்டேனா? அது செக் பண்றது எப்படின்னு தெரியல. நான் போட்டேன். போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ரெக்கார்டிங் போட்டீங்க இல்லையா? ஆமா. நினைக்கிறேன் யூடியூப் லிங்க் இருந்தா கூட அனுப்பிச்சு விட்டுருங்க சார், மற்றவங்க பார்ப்பாங்க. பொன்சாமி நீங்க அதை அனுப்பிடுறீங்களா? யூடியூப் எங்க அனுப்ப போறீங்கன்னு தெரியல. யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கனாலே அது போயிடும் சார், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார் அது. சரி, வந்துட்டு தான் இருக்காங்க எல்லாரும். சரிங்க சார், நம்ம தொடங்குறதுன்னா தொடங்கிடலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த இரண்டாவது கணிப்பொறி தமிழ் கணினி விரிவுரைக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் முனைவர் திரு வாசு ரங்கநாதன் அவர்கள் A Lexical Morphology Approach to Building Space Checker and Tagger for Tamil என்ற தலைப்புடன் உரையை தொடங்க உள்ளார். அதற்கு முன்பு அவரை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு வாசு அவர்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இன் 1979 முடித்துள்ளார். மேலும் எம்ஏ லிங்குஸ்டிக் அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1982 ஆண்டு முடித்துள்ளார். அதன் பிறகு தனது பிஹெச்டி லிங்குஸ்டிக் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 1988 ஆண்டு முடித்துள்ளார். அதன் பிறகு 1992 ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் சியாட்டிலில் எம்ஏ ஏசியன் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ் என்ற பட்ட மேற்படிப்பையும் படித்துள்ளார். அதன் பிறகு பிஹெச்டி இன் சவுத் ஏசியன் ஸ்டடீஸ் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா இன் 2010 ஆண்டு முடித்துள்ளார். அவர் தனது எக்ஸ்பீரியன்ஸில் 31 ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். 6 புத்தகங்களையும் வெளியிட்டுள்ளார். மிக குறிப்பாக அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சில அவார்டுகளையும் பெற்றுள்ளார். அவற்றில் சிலவற்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். யங் தமிழ் லிங்குஸ்டிக் அவார்ட் 1990 ஆண்டு awarded by Dravidian Linguistic Association Kerala in recognition of linguistic article published on Tamil lexical phonology in IJDL. அதற்கு பிறகு ரைட்டர் சுந்தர ராமசாமி அவார்ட் in 2011 for Tamil computing recognizing work on website for teaching and learning of Tamil hosted at University of Pennsylvania, awarded by Tamil Literature Garden, Canada. And Best Interdisciplinary Tamil and Technology Book for Tamil Computational Approach to Tamil Linguistic in 2017, awarded by Dravidian Linguistic Association, Kerala. போன்ற அவார்டுகளை வாங்கியுள்ளார். மேலும் அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் he served as a conference program committee, International Conference for Tamil Technology for Tamil, University of Cologne, Germany. Served as a local organizing chair, International Conference for Tamil Technology for Tamil. 5 or 6 ஏரியா வந்து திருவிகா நகர்ல செலக்ட் பண்ண நினைக்கிறேன். He served as a member of Board of Trustee, Summer Institute of South Asian Language, University of Chicago, International Advisory Board member for the Electronic Journal of Foreign Language Teaching, Singapore, and Chief Editor of Tamil Community Magazine, Sangamam, Tamil Association of Greater Dalwari Valley, member of Board of Director of American Tamil Academy, Maryland, USA, member of Advisory Committee, California Tamil Academy,
and treasurer of INFITT in this year. And he had many more achievements. With this introduction, I just welcome Dr. Vasu to give his lecture on. மிக்க நன்றி Give his lecture. மிக்க நன்றி பொன்னுசாமி. என்னை பற்றி நிறையவே கூறியிருக்கிறீர்கள். தமிழ் நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய வணக்கம். நேற்றுதான் திருமந்திரத்தில் ஒரு பாடலை ஒருவருக்கு விளக்கி கொண்டிருந்தேன். உள்ளம் பெரும் கோயில் ஊருடம்பு பேராலயம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் இதற்கிடையில் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்று ஒரு பாடலை ஒருவருக்கு விளக்கி கொண்டிருந்தேன். அது எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். தமிழ் நல்லுள்ளங்கள் அனைத்து கோவில்களும் இங்கு இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். I think I'm going to do it in English. I'm not going to do it in Tamil because it's I'm going to discuss about a theory which probably would be good to use English rather than Tamil. So let me try to share this screen. So when I started working on morphological parsing and tagger and all, I was kind of confused, where to start. What is exactly happening in Tamil words. Then I came in 89 to the United States. At that time, there was in 1986 they already developed a theory called lexical phonology. In some of our advertisements, now I think we made a lexical morphology. I don't know who did that. It is supposed to be lexical phonology. So there is no lexical morphology. So what they did was they had a phonological rules and the lexical words, and the interaction between phonological rules and the lexical words. In a combination of that, they developed a theory called lexical phonology. Professor Mohanan from Kerala was in Stanford. He was the one who developed this theory in 1986. Then Kiparsky and other people followed that on. I liked this theory because it reflected upon Tamil so much. Basically, he introduced the theory based on Malayalam. So it naturally it worked for Tamil very well. And it was applied in other languages also. I'll give you the basic idea between lexical phonology is that there are three things we need to know: types of suffixes, types of phonological rules, and level order morphology. These three points are focused in that theory. So when we look at suffixes, we don't really look at the pinnattu, minnattu, that's how we look at it. But we need to know how to differentiate the suffixes. That's one of the things. The next thing is about the phonological rules. Certain phonological rules take place in one way. Certain others take place in another way. I will soon give you some examples. The third important thing is that level ordered morphology. So we have to, they have three levels of operation. So that is how they looked at the language. These three things, when they put together in lexical phonology, that gave a clear understanding of the language in a different perspective. Of course, Tolkapier did it in one way, and generative phonology did it in one way, and several other theories did it in different ways. But lexical phonology, what is unique about it is that it takes care of the suffixes, phonological rules, and also the syntax. So syntax is also covered in this theory. Even though it is called lexical phonology, it is a combination of morphology, syntax, and the overall word formation also. They call it word derivations. When we look at this, the suffixes, we have
case suffixes, PNG, plural suffixes, derivative suffixes, and they call it lexical level suffixes. So there are two types of suffixes we have to differentiate. All the case suffixes, plural suffix, and PNG suffixes, they all belong to lexical level suffixes. I will soon tell you why we have to do this way. And we also have a phrasal level suffixes. So a, o, avadu, and these are all the phrasal level suffixes. So why do we have to, how do we differentiate this? When you look at this word, for example, maram, when you add I, you get maratai, maratil, maratuku. So there is it, the increment is added there. Same thing with when you add a and you don't get that. You say marama, maramum, maramavadu, maramo. Why? What is the reason this particular suffix does not get it? Why don't we say marata, maratum, maratavadu? What's wrong? So there is a clear distinction between the word. When we look at the word, it can be a lexical word or a phrasal word. So the same thing with the we tie. When we add a case suffixes, we say we tie, double that tie. But when you add a, we don't double that. The same thing with the cartil, kada. So again, we have to, this is because we have this as a lexical and the phrasal suffixes. So when you look at this here as I as a lexical suffix, all the lexical suffixes will behave that way. So that it will change imid to it. But all the phrasal suffixes don't do that. So that is how we identify the types of suffixes. So naturally, we have to identify two suffixes, lexical suffixes and the phrasal suffixes. Then, so we need to make a boundary here. When you put a boundary, so you can, when you look at the word maram and veedu, is it a phrase or a lexicon or a word? But we would tend to think that is a word, but naturally it is a phrase also. So when you have a phrase, so whatever you add before that phrasal boundary, you make a lexical, you make all the lexical phonological rules. So it alters the root word. That is the key thing here. Before you put the phrasal boundary, it alters the word. If you put anything after that, it doesn't alter the word. So it goes beyond the lexicon. So it gets into the phrasal level. So naturally, you don't alter, you don't have a way of changing the word. So that is the key thing here. This is another interesting point that we get due to the lexical versus phrasal suffix. So, like I said before, with this particular introduction about lexical and phrasal suffix, let's see how that is used. So the next thing they are talking about is level ordered morphology. So when you have a level, so let's say you have three types of morphology. One, level one, they call it derivative, compounding, word formation level. Then the next level is lexical level, where you make all the case forms, plural forms, and the PNG, and all those declensions. The third one is the post-lexical. It's a phrasal level. So when you have a word, for example, the word par, you change into parvai. So that means that is a derivation. In this level, you make all the derivative forms and the compounding forms, word formation. At the next level, you are adding the lexical suffixes into it. So you say parvai hal. In the third level, you are adding a post-lexical suffix, so parvai hala. So what will happen? So why don't we add these suffixes in different order? For example, parhal vai, parvai ya hal. Why can't we do that? See, that's not way we do with the word, unless you understand it's a lexical word or a phrasal word. So you can make a correct word. So that is what is happening here. So all these suffixes are added only at a particular level. So when you have a derivative suffix by, you cannot use this in lexical
way. I'm sure you have you know the word mouse and mice. The mice is the word for a singular. Mice is the word for plural. The plural is taking place in lexical word. So you cannot say mouses. So that is the kind of thing. So the derivative and the lexical word go one after another. So you can make a lexical word and go back and do the derivation. So that is the idea. That's what this lexical phonology focuses on. When you have a word, for example, Varthukal, Varthukal, Matuvandi, Maduvandi. What is that? So why do we have a Varthukal with ik in it? So there has been Professor Devasundram knows about this. There has been a lot of discussion. Why do we have to have ik, or why do is it, which one is correct? Is this Varthukal or Varthukal? Then Maduvandi and versus Vatuvandi. What is the difference? So that is the let me okay. So if you look at it, kal as a word, lexical word, tadi. So varthu kal. So in compounding, you have the doubling. So when you get varthu kal plus tadi, I don't know, we don't use that. You know, kallu poi yarum varthu panna matanga. But you get the word varthu kal. So maduvandi, it doubles this. You get it matuvandi. It is a compound word. It is the derivative level. So that is where we make the word. Then the next level, you are adding the lexical suffixes. So you say vartu, then put kal there, then vartuhal. So only when you have a full wu, you know, enunciative wu is you always have you don't do doubling. For example, pu, you say pukal, teru, terukal. The kal suffix can double only before the full wu, not the enunciative wu. The enunciative wu tends to get deleted or just remains as such. Like when you have let's say we have when you add a in it, valta. So that means you are removing the enunciative suffix. But let's look at the word teru. So you say teruva. You are adding va in it, because teru is the full wu. Vartu is not the full wu. So it gets deleted. I hope I make that point here. So when you add a suffix that begins in a consonant, you don't double that before the enunciative vowel wu. So that is why you say vartuhal. So you have karumbuhal, you know, all these forms. Most of the words, except for the CVCV type, you have all the words end in an enunciative vowel u in Tamil. So naturally, you don't double them. So that's what the hal is supposed to be the correct word. Okay, so what about Maduvandi? Maduvandi is a coordinate compound. They call it is a phrasal compound. In lexical phonology, they distinguish between two types of compounds. One, the lexical compound. The other one is a coordinate compound. So Maduvandi is, you don't double the ta there. It's because it's in a phrasal level. So that is how you make a distinction between these words. Again, the lexical phonology very clearly identifies and gives a description of these words, different forms of words in Tamil. So Varthukal versus Varthukal, Matuvandi versus Maduvandi, in so many of them in Tamil. So again, our point is that we have to look at the word, either it is when a word is derived, then it is derivative. What are the derivative suffixes? And lexical, what are the suffixes added into it? You know, that is how we need to look at. Okay, so when you look at the word now, the order of suffixes in nouns and verbs, when you look at it, you have oblique suffix, plural, case suffix, conjunctive suffix, interrogative suffix. For example, if you have panangal, panangal means panankar kalayuma.
When you have that, the a and comes at the end. So naturally, you have a phrasal boundary there. When you have a phrasal boundary, you add a conjunctive suffix and interactive suffix at the end. So the plural suffix is added after derivation is made. So that is why I added that the ampersand symbol there. So oblique suffix, the panangal, the im becomes ing, that kal, you get the word panangal, then you put a kal there, plural suffix, which in a lexical level. So panangal halayuma, that's how you have to make that. So panangar kalayuma. So the phonological rule that takes place as il becoming ir before ka takes place in lexical level. So it's not taking place in a derivative level. So each phonological rule is taking place in a particular level. Either it is in a derivative or in a lexical level or in a phrasal level. So this is the reason why we say marama, maratai. When you have a boundary, then it behaves it differently. So the same thing with the verb. You have kanduvidi is a compound verb, which is done in derivative level, the first level 1. Then you add a past tense suffix, which is done in lexical level, kandupidittu. Then you have the conjunctive marker, kondirukkirar, the phrasal suffix, the aspectual forms. All of them are added in lexical level. Then you have the phrasal level, then you put a. So definitely you can add a or anywhere in the lexical level. So that is why you can say kandupidittha kondirikirargal, kandupidittha kondirukirargal. Words like that is not possible. So kandupidittuma kondirukirargal. You can't do that. So that's because and a can be added only in a phrasal level. So this is the basic idea behind the lexical phonology. So I took this idea, and when I try to do the phrase parsing, this is how I did, right to left. So you start from the right. So you look for all the phrasal suffixes like a and Then you go for all the lexical suffixes, the argal, kir, and kunduru. Then you go for all the derivative forms. This is how I parsed the words, all the words. So in same thing with the noun also. You avadu is aha, they are all phrasal suffixes. First identify the phrasal suffixes. Then look for all the lexical suffixes. Then look for the derivative suffixes. This is how I did the parser. Mainly, this is what lexical phonology is. I think we can, before I go into giving a demo of the spell checker I did, let's see if you have any questions on this particular aspect of it. This is mostly linguistics. So the idea of lexical phonology and how it elegantly captures the intricacies of Tamil words, that is what I want to make here. If you have any questions on this particular aspect, then we can discuss that before we go into showing how this theory is applied in making the spell checker and also the Sandhi checker. Let me stop here and see if we can discuss this particular aspect of it. So you can unmute yourself and ask the question, discuss. So any questions? டெரிவேட்டிவ் சஃபிக்ஸ் இன்ஃப்ளெக்ஷனல் சஃபிக்ஸ் பொதுவா டிவைட் பண்றோம் இல்லையா, அதுக்கு என்ன பெரிய வேறுபாடு வருது இல்ல? டெரிவேட்டிவ் சஃபிக்ஸ் அதுக்கு டெரிவேஷனல் இன்ஃப்ளெக்ஷனல் ஜெனரலா சொல்லணும் இல்லையா? டெரிவேஷன் வந்து லெக்சிகலை டிரைவ் பண்ணும், இன்ஃப்ளெக்ஷன் வந்து கிராமட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணும். இது நம்ம ஜெனரலா வந்து டெரிவேஷனல் மார்ஃபாலஜி, இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபாலஜின்னு சொல்றோம் இல்லையா? அதே தானே நம்ம நீங்கள 3 லெவல் பிரிக்கும் பொழுது, முதல் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் பிரிக்கும் போது முதல் லெவல் டெரிவேட்டிவ், செகண்ட் அண்ட் தேர்ட் கம்பவுண்டிங், அதுவும் டெரைவ் கம்பவுண்ட்ஸ் டெரைவ் பண்றோம் இல்லையா?
அது ஒரு லெக்சிக்கல் மீனிங் இருக்கும். இப்போ வானொலின்னு இருக்கு, அது ஒரு காம்பவுண்டா வருது, ஒரு லெக்சிக்கல் மாறிடுது. அதெல்லாம் டெரிவேஷன்ல போயிருது. லெக்சிக்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லும்போது தான் நம்ம கிராமட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்றது. அது வந்து பொதுவாக இப்போ கேஸ் சஃபிக்ஸ் கூட இண்டிவிஜுவல் வேர்ட்ல இல்லை, லெக்சிக்கல் லெவல் இல்லை, ஃப்ரேஸ் லெவல் தான் பொதுவா இருக்கு. கேஸ் சஃபிக்ஸ் உங்களுக்கு லெக்சிக்கல் லெவல் இருக்கும். லெக்சிக்கலா அதாவது பாக்குறதுக்கு சர்ஃபேஸ் லெவல்ல அது லெக்சிக்கலா தெரியுது, ஆனா ஃப்ரேஸ் லெவல்ல தான் அது இருக்கு. அந்த பையனை சொல்லும்போது அந்த பையன் ஐங்கிறது அந்த பையன்கிற அந்த பிராக்கெட் பண்ணி இந்த ஹோல் ஃப்ரேஸுக்கு தான் ஐ போத மாதிரி ஒரு ஆர்குமெண்ட். That is where the lexical phonology distinguishes. When you add a I suffix, you are not adding in a phrasal level. You are adding it in a lexical level. So that is why they distinguish. Is added in phrasal level. The is added in phrasal level. அந்த ஐ வந்து அந்த பையன்கிறதான வெறும் பையனை மாடிஃபை பண்ணி அந்த பையன் you are making a complex phrase. You don't have to first the way you would look at it is you make a paiyanai, then add அந்த பையனை. You make a phrase. அந்த பையனுக்கு வந்தப்புறம் ஐ வரும். அந்த பையன் is a phrase, but I is added only to a lexicon. That is what correct. அது கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி பையன் கூட்டல் ஐ பையனை, அதன் பிறகு அந்த பையன் வருதா அல்லது அந்த பிளஸ் பையன் அந்த பையன் பிறகு ஐ வருதாங்கிற ஒரு டவுட். Yeah, it's not definitely not added after a phrase. It is added on a lexicon. Even though you have a anda payyan as a phrase, when you add a suffix, you are adding into a lexicon, not the whole phrase. If that is the case, anda maram, let's say we say anda maram, if it is a phrase level boundary there, you cannot say anda marattai maramai. So when you add a I in it, only if it is a lexicon, it changes it. So marattai. If it is a phrase, then you have to say anda maramai. So you don't say anda maramai because I is added always in a lexical form. That is the distinction they want to make. Yeah, நீங்க சொல்றது சரி. அந்த பையன்ங்கிற phrase தானே, அப்புறம் நீங்க ஐ போடுறப்போ அது எப்படி அது லெக்சிக்கல் லெவல்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்க நீங்க. அகஸ்தியன் சார் கூட இந்த இதுல அந்த கேஸ பத்தி டீல் பண்ணும் பொழுது பெயர் தொடர்ன்னு சொல்றாரு. வேற்றுமை சேர்க்கறது பெயர் தொடர் தான் சொல்றாரு. பெயர் சொல்னு சொல்லாம பெயர் தொடரோட சேர்க்கறதுன்னு சொல்றாரு. அதனாலதான் அது லெக்சிக்கல் ஃபோனாலஜி அப்படி சொல்லல. அது லெக்சிக்கல் ஃபோனாலஜி அவங்க சொல்லல. பொதுவா நாம பாக்குறது வந்து அப்படி பாக்குறோமான்னு கேட்க, அப்படி பார்க்க கூடாதுன்னு லெக்சிக்கல் ஃபோனாலஜி சொல்லுது. ரைட். You are making a distinction between marama and maratai. You don't say marata and maramai. So that is the idea behind that particular distinction, maramai and maratai. So marama, marata. Why the ungrammatical forms? Why do we have those ungrammatical forms? So the clear explanation is given in lexical phonology. That's the point I wanted to make. So I mean, there are several cases, like I showed, vidai, vitai, vitil, vida, that we have that. When you look at the language so closely, you see this kind of distinctions. But we need an explanation for all those things. So when somebody says, why can't I add a maramai? This is the reason. I get this question all the time in my class. The students don't like to add vitai. They want to just add vidai. The same way maramai. They don't want to say maratai. They make that mistake all along. But the language looks at it in a different way. So that's the point I wanted to make there. It is confusing that, like you mentioned, that anda payyan is a phrase. Why do we call I as a lexical suffix instead of a phrasal suffix? Any other question? இதுல நீங்க சொல்றதுல கொஞ்சம் நம்ம தமிழை பொறுத்தளவுல எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக். வேடா தொடரா அப்படின்ட்டு எடுக்கிறது எல்லாமே. இதை எப்படி எடுப்பீங்க? ஸ்டெம் வேரியேஷன்ஸ் எல்லாம் அக்கௌண்ட் பண்ற மாதிரி இருந்தா இது 70 7 இதுவும் ஒரு வகையான மாடு மாட்டைங்கிற மாதிரி.
இதுக்கு எந்த மாதிரி கொண்டு வருவீங்க? இதுல எந்த சர்வீஸ் வருது? You mean 60, 6, இந்த 6 குறையிறது, இந்த நியூமரல்ல எல்லாமே இந்த ஸ்டெம் வேரியேஷன்ஸ். இது எப்படி லெக்சிக்கல் ஃபோனாலஜில கொண்டு வருவீங்க? இப்போ 60 அதை வந்து நீங்க டெரைவ் பண்றீங்க இல்லையா? 60 itself as such a noun இல்லையா? 6 மாதிரியே இல்லையா? So when you have a noun like 6, then definitely it is happening in derivative level, the top level, the compounding level. It is not we are not making it as a lexical word. So that is how we have to look at it. So arubadu, arubadai, then I added after that. Arai, I is added. So you don't add arai, you don't say arai. Aru, becomes aru only in derivative level, but not in lexical level. In lexical level, let's say aru becomes aru, then become arubadu, right? So if aru becomes aru, why should it take place in lexical level? When you add I, why don't you say aruai? You say arai, right? So there is a clear distinction. Aru becomes aru only in derivative level. So that is how we need to respect that level. So that the level really makes it. So the phonological rule, aru becomes aru, happens only in derivative level, but not in lexical level. That's the idea. Yeah, that's arubadu, and that's a good example for this in a lexical phonological context. So sir, Rangan sir, கேக்குறீங்களா? ஜஸ்ட் ஒரு சின்ன சந்தேகம். இப்ப இந்த வாழ்த்துகள்ங்கிறது they are free variations. ஒன்னு சரி ஒன்னு சரியில்லைன்னு எப்படி அது டீச்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்களான்னு தெரியல. I don't say that as a free variation. The idea is that one is the derivative, the other one is lexical. அதுதான் நான் சொல்றேன். It's not a free variation. When you have a doubling, it happens only in derivative level, the compounding level. So that is why that there you see kal as a word, not as a suffix. So வாழ்த்துக்கள். Kal is a suffix. Kal is a suffix தானே? That's a suffix, but kal is also a word இல்லையா? கல்லு குடிக்கிறாங்க. கல்லு அந்த கல்லு பத்தி பேசலையே நம்ம. வாழ்த்துக்கள்ல we say in both the வாழ்த்துக்கள் and வாழ்த்துகள், both in both the places it is a plural suffix. இல்ல நான் சொல்றது என்னன்னா, வாழ்த்துக்கள் இக்கு போட்டா அது இட்ஸ் a compound word with வாழ்த்து பெற்ற கல். அது மாதிரி இப்ப கடவுள்கிட்ட நம்ம அந்த கல்லை வச்சு படைச்சிட்டு குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது வாழ்த்து பெற்ற கல்லுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப அங்க வந்து வேர்டா தான் நம்ம அதை பார்க்கணும். It's not a suffix. It's a homonym. Both are synonyms இல்லையா? வாழ்த்துக்கள் and வாழ்த்துகள். இல்ல அதுதான் that's what I want to make. That's the point I want to make. அதான் ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த குற்றியலுகரம் வரும்போது அந்த கான்சனன்ட் வந்து வர்றது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது சாதாரணமா இருக்குது. அடுத்த எக்ஸ்பிளனேஷன் சொன்னா கல்லுங்கிறது ப்ளூரல் சஃபிக்ஸா வந்தா எதுவும் வராதுங்கிற இன்னொரு கான்ட்ரடிக்டரி ரூலும் இருக்குது. ஸோ தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ். ஒரு என்வாயர்மெண்ட்ல கான்சனன்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு ஒரு ரூல் இருக்குது. அதுக்கு அகேன்ஸ்டா இன்னொன்னு வந்து பிளஸ் ப்ளூரல் எழுதிட்டா when there is a plural then don't introduce any இதுன்னு இருக்குது. ஸோ ரெண்டு விதமான கான்ட்ரடிக்டரி ரூல்ஸ் ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜஸ்ட் இப்ப வந்து பூட்டுக்கள்னு சொல்றோமா, அப்புறம் வந்து காடுகள்னு தான் சொல்றோம். பூட்டுகள்னு சொல்ல முடியாது இல்ல. ஓகே, அப்ப காட்டுகள்னு சொல்ல முடியாது, காடுகள் தான் சொல்ல முடியும். காடுகள் தான் சொல்ல முடியும். அது இப்ப நீங்க பூ சொன்னீங்க இல்லையா, பூக்கள்ல வந்து if it's a monosyllable word then the beginning of the letter வந்து double ஆகலாம். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள். Not because of the monosyllable word, it is because of the full u. For example, you have தெரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தெருவுல இருக்கிறது full u, it's not an enunciative u. So that is why you say தெருக்கள், double ka. Same thing, it's not just any full u, also long u. Long u itself is a full u.
இல்ல நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மாக்கள் அப்படின்னு சொல்லும் போது இப்ப வந்து இந்த மோனோசிலபிள் சிங்கிளா இருந்தா டபுளிங் வர்றது ஒரு ஜெனரல் ரூல் இருக்குது. இப்ப உதாரணமா அதனால இப்ப நிறைய கொடுக்க முடியும். அது 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 நம்ம அப்ப வேற மாதிரி பாக்குறோம். இப்ப இப்படி பாருங்க. இப்போ அரிசி மார்க்குன்னு வச்சுங்க, அரிசி மாக்கள்னு ஒரு சொல்றோம்னு வச்சுங்க. It's not because of the monosyllabicity it is doubling. It's because of that full bubble it is doubling. That is how we have to look at it. That is why you say poo becomes pookal. It is full woo. That is why you double this. The woo is a full woo. You double it. அது வந்து that is முற்றியலோகரம். அது வந்து it is very clear. முற்றியலோகரம் தான். முற்றியலோகரம் பூவும் முற்றியலோகரம் தான் சொல்லணும். நம்ம லாங் ஊவும் முற்றியலோகரம் தான். அந்த மாதிரி தான் நான் பார்க்கணும். நீங்க சொல்றது மா வந்து I mean it is we have to look at some other words where you have இல்ல பொட்கோசா உதாரணம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அது உகரையிற்று நிறையசை பசுக்கள் பசு இருக்கு இல்லையா, ப்ராசரி கொண்டு வருவாங்க. உகரையிற்று நிறையசைன்னு சொல்லுவாங்க. So this is the idea. So this is what I wanted to present, how lexical phonology identifies the Tamil words and inflections, derivations, all of these in a clear way. So that's what I wanted to point out. Earlier there was a word they were using. There are certain suffixes fixed in that place. There are certain suffixes floating. They can move to different places. அது நீங்க சொல்றது அந்த ஃப்ரேசர் லெவல் அல்லது அடுத்த லெவல்ல இருக்கலாம். இப்போ ஆங்கிறது வந்து இட் கேன் மூவ். அதே போல உம்மு வந்து நீங்க பல இடங்கள்ல கொண்டு சேர்க்க முடியும். So they were using the term floating suffixes and then the other is they are fixed in that place. You cannot use any other level. அந்த மாதிரி இருக்கு. So clearly we see a distinction between case suffixes and and a. So நீங்க சொல்றீங்க floating suffixes சொல்றீங்க, அவங்க phrasal suffixes. நல்ல எக்ஸாம்பிள். அத வந்து கொண்டிருக்கிறானா வந்து கொண்டா இருக்கிறான். வந்து கொண்டா இருக்கிறான்னு சொல்ல முடியாது. கொண்டா இருக்கிறான் இல்ல சொல்லலாம். வந்து கொண்டா இருக்கிறான்னு சொல்லலாமே. அதுதான் பிரச்சனை. வந்து கொண்டா இருக்கிறானா வந்து கொண்டா இருக்கிறானா I think you are saying two things there. வந்து கொண்டா அந்த சில ரெங்கன் சாப் சொல்ற மாதிரி சில சஃபிக்ஸ் சில மட்டும் ஃப்ளோட்டிங் மாதிரி வந்து கொண்டு இருக்கிறானா ஆவதெல்லாம் அதே வந்து நடுவுலையும் வரலாம். இது ஒரு இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா அங்க ஒரு ஃப்ரேஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். வந்து கொண்டா itself is a phrase. Then இருக்கிறான் is a separate word. இல்ல இருக்கிறான் வந்து அந்த இடத்துல வந்து கொண்டினுடைய பார்ட்டா அது தனியா, அது வந்து ஒரு தனி ஆஸ்பெக்ட். கொண்டிருங்கிற அந்த ப்ரோக்ரெசிவ் ஆஸ்பெக்டோட பார்ட்டா இதுவா பாக்குறோமா, அது பெர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட்ல பாக்குறமான்னு இருக்கு. நீங்க சொன்ன அது வந்து கண்டினியூஸ் ஆஸ்பெக்சுவல் சஃபிக்ஸ்னு சொல்ல முடியாது. அங்க நம்ம வந்து கொண்டா இருக்கிறான் இருக்கிறான்னா ரிமைன்ஸ் லெக்சிக்கல் வேர்டா சொல்றோம். நம்ம கொண்டு itself is a progressive form, progressive meaning. அந்த மாதிரி நீங்க உங்க அன்மியூட் பண்ணிடுங்க சார். அன்மியூட் பண்ணுங்க சார். அன்மியூட் பண்ணல நீங்க. தேவசுந்தர் சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? வாசு, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே, அதான் நானும் என்னுடைய இதுவும் எப்படின்னா, எப்படி இந்த வந்து கொண்டா இருக்கிறான் அப்படிங்கிற போது அந்த சேர்த்திட்டோம்னா அதோட ஒரு ஃப்ரேஸ் முடியுது, அதுக்கடுத்து இருக்கிறான்ங்கிறது ஒரு மெயின் வெர்ப் ஆகுது. அதே மாதிரிதான் இப்ப பண்ணை வீடு, பண்ணை வீட்டில் அப்படின்னு சொல்றோம். பண்ணை வீட்டில் அந்த இல் இருக்கிற போது பண்ணை வீட்டில்ங்கிறது ஒரு ஃப்ரேசல். பண்ணை வீடு பண்ணையில் வீட்டில், அதே அந்த இல்ல வந்து பண்ணையில் வீட்டில்னு சொன்னா பண்ணையில்ங்கிறது ஒரு ஃப்ரேஸ், வீட்டில்ங்கிறது இன்னொரு ஃப்ரேஸ். இப்ப நான் மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன பண்றேன்னா, இந்த கேஸ் மார்க்கர் எல்லாம் இந்த மாதிரி வரக்கூடியது வந்தாவே அங்க வந்து ஃப்ரேஸ் முடியுது அப்படின்னு சொல்றேன். அப்படி வச்சுதான் நான் என்னுடைய சின்டாக்டிக் பார்சிங்க செஞ்சிருக்கிறேன். நான் என்ன எதுக்கு வரேன்னா, அவரு தெய்வசுந்தர சொன்ன கருத்துக்கு வரேன். அவரு சொன்ன மாதிரி இந்த ரெண்டுக்கும், அதாவது ஃப்ரேசல் சஃபிக்ஸுக்கும் லெக்சிக்கல் சஃபிக்ஸுக்கும் பெருசா எனக்கு இன்னும் வேறுபாடு இல்லை, அது ரெண்டும் ஒண்ணுதாங்கிற மாதிரி தான் நானும். அதாவது அவர் சொன்னார் இல்லையா, பெயர் சொல்லுல வந்து சேர்த்துல நம்ம பெயர் தொடர்ல சேர்த்துறோம்னு, எனக்கும் அப்படிதான் படுது.
என்னுடைய சிண்டாக்டிக் பார்சிங்ல அப்படிதான் அந்த மெத்தடை தான் மெயினான ரூலாவே பயன்படுத்தி செஞ்சிருக்கேன். அது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒர்க் பண்ணும். தட்ஸ் டெஃபினெட்லி கம்ப்யூட்டர் பண்றப்ப இது எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் நம்ம கன்செப்சுவல் ஐடியா பிஹைண்ட் இட், as a linguist we need to look at the conceptual basis. சார் சொன்னாங்க இல்லையா, floating suffix சொன்னாங்க. It is a different name. So why do we call a particular suffix a floating suffix and not I? I is not a floating suffix. Why? That's because of the phrasal boundary. நம்ம வந்து கொண்டா இருக்கிறான்னு சொல்றப்போ we make a வந்து கொண்டு as a phrase, then there is a boundary, then put all suffix there. சார் உங்களுக்கு வந்து மியூட்லயே இருக்கு சார். வாசு சார், நீ அது ஒரு பக்கம். நான் என்ன சொன்னா, வந்து கொண்டிருக்கிறான்ல கொண்டிரு இருக்கு இல்லையா, கொண்டிருக்கிறான், வந்து கொண்டிருக்கிறான், கொண்டிருக்கிறான் ப்ரோக்ரசிவ் ஆஸ்பெக்ட். ப்ரோக்ரசிவ் ஆஸ்பெக்ட். இருங்கிறது இருன்னு வந்தா வந்து இருக்கிறான், இரு வந்தா அது பெர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட். பெர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட். நான் சொல்றது வந்து கொண்டிருக்கிறான்ங்கிற அந்த ப்ரோக்ரசிவ் ஆஸ்பெக்ட் நடுவுல வந்து இந்த மாதிரி மாதிரி சில இது சேர்க்க முடியுது. வந்து கொண்டாடிக்கிறான், வந்து கொண்டாடிக்கிறான். அந்த இருக்கிறான் வந்து பெர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட் இல்ல. வந்து கொண்டாடிக்கிறான், அவன் பேசிக்கொண்டாடிக்கிறான், வந்து கொண்டாடிக்கிறான், அது வந்து ப்ரோக்ரசிவ் ஆஸ்பெக்ட் தான். அது இரு வந்து பெர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட் கிடையாது. ஆனா ஒரு சில இதுல மட்டும்தான். பொதுவா ஒரு சஃபிக்ஸ்க்கு நடுவுல இன்னொரு சஃபிக்ஸ் கொண்டு வர கஷ்டம் தமிழ்ல இல்ல. ஒரு சஃபிக்ஸ் நடுவுல கொண்டிருந்ததே ஒரு யூனிட், அந்த யூனிட்டுக்குள்ள நடுவில் இன்சர்ட் பண்றது இல்லையா. இது ஒரு சில சஃபிக்ஸ் மட்டும் இந்த மாதிரி இடம் கொடுக்கும், அல்லது மாதிரி இடம் கொடுக்குது. இது ஒரு டு பி டிஸ்கஸ், இது ஒரு ஏரியா. ஆனா அதுக்காக வந்து இந்த வந்து கொண்டே இருக்கிறார் கொண்டேயோட பிரேஸ் முடிஞ்சது, இரு தனியானா அப்படி கிடையாது. இரு வந்து பார்ட் ஆஃப் கொண்டிருதான் இருக்கு. பட் இப்போ உங்களுக்கு வந்து கொண்டிருன்னு சொல்றதே உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் a compound word. So we are still making it as a lexical form, lexical suffix. அதான் சொல்ற lexical suffix word, then we can split it. So there is that we are able to split it because it is a lexical suffix. சார் அதான் சொல்றேன், கொண்டிரு வந்து காம்பவுண்ட் கிடையாது, லெக்சிக்கல். அது நடுவுல இதுல இருந்து நீங்க வந்து பொதுவா பண்ண முடியாது. ஆனா இங்க மட்டும் பண்ணிதான் இது வந்து அதனால என்ன செய்ய முடியாதுன்னா, வந்து கொண்டே இருக்கிறான்ல, வந்து கொண்டே ஏன் சேர்த்த உடனே அது ஒரு பிளேஸ் முடிஞ்சுது, இரு அடுத்ததுன்னு சொன்னா இரு அப்படிங்க. இரு வந்து அந்த இடத்துல பெர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட் கிடையாது, அது பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ரசிவ் ஆஸ்பெக்ட் தான். நம்ம ப்ராக்ரெசிவ் மீனிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா, யூ கீப் சம்திங் அண்ட் ரிமைண்ட். சோ பார்த்து கொண்டு I keep the action of seeing, you remain. That's how you make a progressive meaning in Tamil. இல்ல இன்னொரு கொண்டு இருக்குன்னு சொன்ன மாதிரி அதை எடுத்துக்கொண்டு வருகிறான், அது வந்து கொல் சஃபிக்ஸ். அது வேற. அது ஆமா, அது கொல் சஃபிக்ஸ். அது ரிஃப்ளெக்ஸ். இருளையும் மூணு இரு. ஒன்னு மெயின் வெர்ப் இரு, அவன் அங்க இருக்கிறான், அவன் வந்திருக்கிறான் பெர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட், வந்து கொண்டிருக்கிறான் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ரசிவ் ஆஸ்பெக்ட். இதுல வந்து சில பிஹேவியர் மாறி அது டு பி அனலைஸ்ட். ஆமா, நிச்சயமா. சோ நான் எனக்கு என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு கன்செப்சுவல் பேக்ரவுண்ட் இருக்கு தமிழ் லாங்குவேஜ்ல, அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். லெக்சிகல் ஃபோனாலஜி கேப்சர்ஸ் தட் வெரி கிளியர்லி. தட்ஸ் வாட் ஐ மீன். லேட்டர் ஆன் ஆப்டிமாலிட்டி வந்தது, அதுக்கு முன்னாடி ஜெனரேட்டிவ் ஃபோனாலஜி வந்தது. They didn't really capture the whole structure of the Tamil language. Somehow lexical phonology does that. இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் நான் என்னோட இந்த ஸ்பெல் செக்கரை பில்ட் பண்ணேன். With this, let me show you what I have done in this application. I don't know how many of you have had a chance to look at that page. So this is the page where you have words. என்னன்னா இதுல வந்து I have a crowdsourcing custom database. So when you have anything you paste in it, you can either use the spell checker or you can also use this Sandhi checker. So when you do the Sandhi checker, it identifies the words. It tells you where you have to put ik and if and all. So it also gives you a corrected
text. So naturally, it looks for compound forms like Adibar Terdal, Tivara Terdal. So those forms, then Yena, the Yena as which doubles that. Same thing, accusative suffixes always double. Inda and always double. Kattupadugalai ik I irukku. Aha doubles. So it looks at all the rules of Sandhi. It finds the correct form. It gives you the suggestions. Then it also makes the correct text for you. Same way, when you do the spell check, you get it tells you which words are accountable. It says Instagram is not an unaccountable form. So this is where we have a linguist or any a language practitioner. What do we want to do? Do we want to call Instagram as a word in Tamil, or we just ignore it? So this is where we need to make a decision. If we include it, then it is part of the lexicon. If we don't include it, it is not a Tamil word. So what are we going to say? Is it Instagram a Tamil word, or we will make it as a Tamil? This is how we can prescribe the language. So November, for example, is it a Tamil word or English word? Same thing. So some of the forms like Idanai Oti, if the spell checker, we always think that we can make 100% spell check. I wouldn't agree that, because you have so many combinations like OT, for example. You can put it in so many words. Idanai OT, Adanai OT. This is a multiple form. You can't really say Idanai OT, Adanai OT, Adanai OT, Vandadai OT. You can put OT in so many words. So naturally, you can't make a dictionary with all the combinations. It's a combinatory explosion, I would say. So all the combinatory explosions cannot be accounted by spell check. So we have to have a way of identifying that. So that is why this spell checker says it's unaccountable. I mean, same thing with the Nadai Petru. The Petru can be added with many combinations. Of course, these are all the words, English words. So in the other part, wherever it finds the words correct, it finds it in one from the dictionary. America, Adibaru, Terdal, these are all, it finds the word in the dictionary, so it calls it a correct word. The other one, the Washington, somebody has already said it is a correct word. That is why it says inflected word or a proper noun found in this special database. This special database is the database that we build as a crowdsourcing. So once you make this as Instagram as the correct word, then it will say this word is found in a special database, not in the Tamil lexicon itself. So that is how it looks at the words. Of course, there are other forms like Instagram, Mail, and all. That is why it says. So as a user of this spell checker, what we need to do is, I would accept this. I won't accept this one. Actually, I will accept this. Nadaibara, I will accept this. I will accept this. Tivira, I accept this. Facebook, I won't accept it. Then Puhaipada, I won't accept it. Sharing, no. So when you have all these things, you save this in the custom database. Let me do a few things here. I don't want to add that. No. So what are the other words I can remove? Hashtag, I don't want it. Recent, sharing. I think I can add all the other words into the dictionary. So this is something with the decision we need to make in order to make this spell checker very robust and making suggestions in a better way. So this is something you need to do when you use the spell checker. So when I save this, add to custom words, then the 18 words are inserted into custom database. The next time when I do this, it won't bring these words as unaccountable word. It will tell you that it is found in the special database.
So the next thing, when you have a morphologically tagged inflection, this is where it uses the tagger. When you say முடிவுகளுக்காக, now like I pointed out before, it goes from right to left. It identifies the ஆக suffix, the plural suffix, then முடிவு. So it also identifies, it tells me how it identified the word முடிவு. So that is how the tagger, the tagger is used here. So the same thing for many. So it tells you how I identified the word. Either I got it from special database or it's a tagger. Which one I used? You know, these are all the things I have used in this spell checker. So the another feature I have here is you can put any site, for example, Dinamani or Dinamalar. Just put the URL there and submit it. It will go and look at all the words in Dinamani and you will find the same thing. It will give you all the suggestions like this. So this is what I built for a spell checker. So 3 things here. 1, the custom source, you build the crowdsourcing database, custom database. The more we build, the more, the better the spell checker will be. Then as a language practitioner, how are you going to prescribe the word? So we need to standardize the words. So if we say Instagram is not a word at all in Tamil, don't include it in the custom database. Of course, it will keep coming as an uncountable word. So that is what is happening in Tamil. In Tamil, not just the lexical word, we have so many words from English and also the words, the combinatory explosions. You know, these are all included in it. So basically, this is what I have done. If you have any questions on this particular aspect of it, we can talk about that too. If you want to give any demo of that, I can do that too. So இந்த இதனை ஒட்டி சொன்னீங்க இல்லையா, இதனை ஒட்டியில் வந்து ஒரு ஆம்பிகிட்டி வருது நமக்கு. இதனை ஏன்னா ஒட்டி இந்த போஸ்ட் பொசிஷன் வந்து இதனை ஒட்டி பார்த்தேன்னு சொல்லும் போது அந்த ஒட்டி மெயின் வரும் இல்லையா, இதனை ஒட்டி பார்த்தேன், இதனை ஒட்டி அவனை வரவழைத்தேன், அந்த இடத்துல போஸ்ட் பொசிஷன். இப்ப இந்த இதனை ஒட்டின்னு இப்போ பொதுவா தமிழ் என்னன்னா நார்மலைசேஷன் இருக்கு இல்லையா, அதாவது இது வந்து பார்ட் ஆஃப் தி வேர்டா அல்லது அடுத்த நெக்ஸ்ட் வேர்டாங்கிறதுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட் பொசிஷன் அண்ட் வெர்பல் பார்ட்டிகல்ஸ், இது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து ஓல்ட் சிண்டாக்ஸ் போகும்போதுதான் ஆக்சுவலா டெக்ஸ்டை வந்து நீங்க நார்மலைஸ் பண்ண முடியும். அதுக்கு மிஷின் டிரான்ஸ்லேஷன் செமாண்டிக்ஸ் எல்லாம் போகணும்னா இதனை ஒட்டின்னு வர்ற இடத்துல இந்த ஒட்டியை வந்து நம்ம சிண்டாக்ட் அனாலிசிஸ் பேஸ்ல அல்லது கலோகேஷன் அனாலிசிஸ்லயோ இந்த ஒட்டிங்கிறது போஸ்ட் பொசிஷனா அல்லது இன்னொரு மெயின் வெர்போடைய பார்ட்டிசிபல் ஃபார்மா அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் அடுத்து போக முடியும். அதான் நிறைய இருக்கு. ஸோ இந்த ஃபுல் வேர்டாவும் சர்வே ஆகும், சஃபிக்ஸாவும் கிராமட்டிக்கல் சஃபிக்ஸாவும் சர்வே ஆகும் வேர்ட்ஸ் இல்லையா, இங்கதான் பிரச்சனை. இந்த நார்மல் இப்ப கார்பஸ் அனாலிசிஸ்ல போகும்போதே பிரச்சனை அதான் வருது. இதனை அவன் தெரியாதனமா அவன் வந்து இதனை ஒட்டிங்கிற இதனை ஒட்டி பார்த்தேன்ல ஒட்டிய சேர்த்தது தவறா ஒட்டி சேர்த்ததெல்லாம் தவறா. இதுல என்னன்னா உங்களுக்கு இதனை ஒட்டி பார்த்தேன், தென் ஒட்டி பார்த்தேன். தமிழ்ல என்ன பண்றாங்க, அவங்க இதனை ஒட்டி இப்பு பார்த்தேன்னு சொல்றாங்க. அது நிறைய தப்பா எழுதுறாங்க அது மாதிரி. அப்போ இதனை ஒட்டிங்கிறது வந்து உண்மையிலேயே அது வந்து ஒட்டிய தப்பா எழுதியிருக்காங்களா இல்ல அதை வந்து ஒட்டிய அதை வந்து ஒரு சஃபிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. தமிழ்ல ஒரு பொதுவான ஒரு ரூல் வச்சுக்கிறாங்க. பொதுவா அதாவது இலக்கண சொற்களை வந்து பிரித்து எழுதுறது கிடையாது. இலக்கண சொற்களை வந்திருக்கிறான்ல வந்து வந்து இருக்கிறான்னு சேர்க்க மாட்டோம். ஸோ ஆல் கிராமட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள சஃபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்த்து தான் எழுதுவோம். ஸோ நமக்கு ப்ராப்ளமே என்னன்னா அது இண்டிவிஜுவல் லெக்சிக்கனா இல்ல கிராமட்டிக்கல் வேர்டாங்கதான் ப்ராப்ளம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து சிண்டாக்ட் அனாலிசிஸ் கொலோகேஷன் அனாலிசிஸ் பண்ணும் போது ஈவன் கார்பஸ்ல ப்ராப்ளம் வருது. ஏன்னா முதல்ல கிடைக்கிறதுலாம் ஆர்த்தோகிராஃபிக் வேர்ட்ஸ் தான். அதை டோக்கனைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன தேவைப்படுது, டோக்கனைஸ் பண்ணும் பொழுதே ஒரு பிரிலிமினரி பார்சிங் பண்ணி அதன் பிறகு இந்த பற்றிங்கிறது ஒட்டிங்கிறது இதோட சேருமோ அதோட சேருமோ பார்த்தா தான் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸையும் முடிவு பண்ண முடியும். தமிழ் வளர்ச்சி கழகம் தான் இதெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு நார்மலைசேஷன் பண்ணணும். அவங்க என்ன ஒரு பக்கம் எனக்கு அதை பத்தி அது அவங்களுக்கு இல்ல. ஃப்ரம் தி லிங்குஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். நாம இப்போ
தமிழ்நாடு கையேடுல ஓரளவுக்கு வந்து டாக்டர் ஞானசுந்தரம் அவங்கெல்லாம் வந்து எதை பிரிச்சதெல்லாம் எதை சேர்த்ததெல்லாம், ஆனா அது வந்து பெர்ஃபெக்ஷனா இன்னும் வரல. அந்த மாதிரி ஒரு நார்மலைசேஷன் இல்லையா, தமிழ் ஸ்டாண்டர்டைசேஷன் நார்மலைசேஷன், அதை பண்ணும் பொழுதுதான் நீங்க ஆட்டோமேட்டிக் மிஷின் டிரான்ஸ்லேஷன் போகும்போதுதான் ஈஸியா இருக்கும். நேர்ல பேசும்போது மத்த அப்ளிகேஷன்ஸ்ல விட இப்போ நீங்க இப்ப வந்து கொண்டு இருக்கிறான்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, வந்து கொண்டு இருக்கிறான்னு 3 வார்த்தையா சில பேர் எழுதுறாங்க. அது அந்த மாதிரி எழுதக்கூடாது. வந்து கொண்டு இருக்கிறான் நீளமா தான் இருக்கும், வேற வழி இல்ல. தமிழ் அதுக்கு ஏதாவது ஸ்டாண்டர்ட் தமிழ்ல ரூல்ஸ் தெளிவா இருக்கு. இலக்கண சொற்களா இருந்தால் அது சேர்த்துதான் எழுதணும். அது இருக்குது. ஆனா அதை பின்பற்றாம இருக்கிறாங்க இல்லையாங்க, அதனாலதான் சிக்கல் வருது. அதனால அது வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெல் செக்கருக்கெல்லாம் பிரச்சனையா வரும் அது. ஆமா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த லெவல் சின்டாக்ட் அனாலிசிஸ் போகும்போது இந்த மாதிரி அவன் எழுதியிருந்தாலும் கூட சின்டாக்ட் அனாலிசிஸ் செமாண்டிக் அனாலிசிஸ் பேஸ்ல இதை நாம வந்து சரி பண்ணாதான் அடுத்த லெவல்ல போக முடியும். இது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. கார்பஸ் அனாலிசிஸ்ல பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இதுதான் நான் என்ன சொன்னேன்னா, நான் காட்டினதுபடி 3 ஸ்பெல் செக் as an ideal spell checker consists of 3 components. One, you decide which word is correct, which word you want to say as correct. That is how the unaccountable words வருது அதுல. ரெண்டாவது, you do a morphological tagger. If a word is correctly written, the tagger will find it correct. So that is the that's correct way of writing the words. That's the second component. The third one is the custom database, consulting the custom database. The custom database becomes the part of the lexicon of Tamil. So that is this is how you need to find a text, whether it is correctly written or not correctly written, and it is kind of so that is that kind of ideas. இந்த கஸ்டம் சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியட் சொல்யூஷன் வச்சுக்கலாம். இப்ப வந்திருக்கிறான்ல பிரச்சனை வருது, அதே ஒட்டில பிரச்சனை வருது. ஆனா வந்து சாப்பிட்டான்னு சேர்த்ததுன்னா கண்டிப்பா பிரிச்சான். வந்து சாப்பிட்டா வந்து மெயின் வேர்ட் தான். அப்ப எங்க வருதுன்னா எந்த வேர்ட்ஸ்ல பிரச்சனை வருது, லெக்சிக்கலாவும் இருந்து கிராமட்டிக்கலாவும் இருக்கு இல்லையா, அங்கதான் பிரச்சனை. அதை வந்து டீல் பண்றதுக்கு நம்ம ஒரு டூல் டெவலப் பண்ணோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இல்லையா. அதாவது வந்து சாப்பிட்டா பிரிச்சதும் கண்டிப்பா தப்புதான் சேர்த்து எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம பிரிக்கிறது கஷ்டம். பிரிக்க முடியும். என்ன காரணம்னா சாப்பிடுங்கிறது வந்து மெயின் வெர்ப் தான், அது எங்கேயுமே வந்து கிராமட்டிக்கல் வேர்ட் கிடையாது. அப்ப வந்துக்கு அடுத்து கண்டிப்பா சாப்பிட வர முடியாது. எடுத்துடலாம். எங்க சிக்கல் வருது உங்களுக்கு, பற்றி மாதிரி ஒட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரச்சனை வரும். வெர்பல் பார்ட்டிகிள்ஸ்லயும் போஸ்ட் பொசிஷன் மட்டும் தான் பிரச்சனை. அதுதான் இதுவும் வரும் அதுவும் வரும். அங்கதான் நமக்கு சிக்கல். அதுதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் என்ன ஆகுது தமிழ்ல. ஆங்கிலம் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஆங்கிலத்துல உடனே கண்டுபிடிச்சிடலாம். தமிழ்ல வந்து அது ப்ரீ வேரியேஷன் சொல்றாங்க. நான் வந்து ஒரு எழுத்தாளர் கூட இது கூட நான் பேசினேன், பேர் சொல்ல விரும்பல. வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறான்ங்கிறதெல்லாம் அவர் தனித்தனியா எழுதினார். அவர் பெரிய ஒரு சிறந்த எழுத்தாளர் தான், தமிழ் எழுத்தாளர். நான் உங்ககிட்ட நல்ல நண்பர். எனக்கு நேரடியா பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிரிச்சு எழுதுறதுதான் விரும்புறேன் அப்படிங்கிறாரு. சோ அவர் விரும்புறது தான் தமிழா இல்ல முறையான தமிழ் வேற இருக்கா? நம்ம ஒவ்வொருத்தரும் விரும்புற மாதிரி எழுதுனா தமிழ்னு சொல்லலாமா இல்லையா? படித்து கொண்டு இருக்கிறான்னு 3 சொல்லா எழுதுனீங்கன்னா அதை வந்து படிக்கிறப்போ அதை வந்து தப்புன்னு தான் நம்ம சொல்லணும் அத இல்லையா? அது பெரிய நீளமா இருக்கு அது சொல்ல, அதனால அப்படி நான் எழுதுறேன், பிரிச்சு எழுதுறேன் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு அது மாதிரியான ஒரு அத்தாரிட்டி கிடையாது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதனை வந்து சாப்பிட்டால கண்டிப்பா சொல்ல முடியும் நம்மளா உறுதியா. வந்து சாப்பிட்டாலும் சேர்த்து எழுதக்கூடாது. ஆமா ஆமா, வந்து கொண்டிருக்கிறானும் சேர்த்து எழுதக்கூடாது. அப்ப நம்முடைய லிங்குஸ்டிக் அனாலிசிஸ்ல இந்த நாலேஜ் உள்ள கொண்டு வந்து டூல் டெவலப் பண்ணா ஒரு இன்டர்மீடியட் சொல்யூஷன் கொடுக்கலாம். ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம், நார்மலைஸ் பண்ணலாம். பட் தமிழ் ப்ராப்ளமே என்னன்னா டெக்ஸ்ட நார்மலைஸ் பண்ணி பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நார்மலைஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் அனாலிசிஸ் போக முடியும், நம்மளால ஃபர்தர் சின்டாக்ட் அனாலிசிஸ் போக முடியும். ஆனா ஃபர்தர் சின்டாக்ட் அனாலிசிஸ் இல்லாம இந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது. அதாவது கல்யாணம் கட்டுறதா பைத்தியம் கல்யாணம் கட்டுற மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனை சால்வ் பண்ணி சின்டாக்ஸ் போட்டுருக்கு. சின்டாக்ஸ் போறதுக்கு இந்த பிரச்சனை சால்வ் பண்ண வேண்டியது.
இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணணும். பண்ணி இந்த மாதிரி டூல் டெவலப் பண்ணோம்னா லிங்குஸ்டிக்ஸ் லிங்குஸ்டிக்ஸ் ஸ்காலர்ஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமா இது சரி பண்ண முடியும், பண்ணலாம். இது ஒரு முக்கியமான ஏரியா. ஆமா, இது நம்ம ஸ்பெல் செக்கருக்காக பண்றதுங்கிறத விட தமிழை வந்து முறைப்படுத்துறதுக்குன்னு செய்யணும். அந்த நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்றோம் இல்லையா, லாங்குவேஜ் பிளானிங்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து நம்ம இதை செய்யணும். அதை வந்து செய்யறது பெரும்பாலும் அரசு தான் செய்யணும். அது நம்ம மொழியியலாளர்களை கலந்துட்டு அரசு வந்து சொல்லணும் நம்ம பொதுமக்களுக்கு. அது வந்து அவங்க ஆர்டர் போடுற அவங்க போடலாம், அது வேற இருக்கட்டும். பட் நீங்க வந்து தெளிவுபடுத்த ரூல்ஸை தெளிவுபடுத்தணும். இப்ப சொல்றீங்களா லெக்சிக்கல் லெவல் கிராமட்டிக்கல் சொல்றீங்க இல்லையா, அந்த ரூல்ஸை தெளிவுபடுத்தி அதை பிறகு வந்து அவங்க பரிசீலனைக்கு அனுப்பலாம், அவங்க ஜிஓ போடலாம். ரா இருக்குது, ரால துணை எழுத்து ராக்கு வந்து புள்ளி வைக்க கூடாது, மெய்யெழுத்து ராக்கு தான் மெய்யெழுத்து ராக்கு புள்ளி வைக்க கூடாது, எல்லாம் வந்து இல்ல ஆர்டர் போடுறாங்க. ஆனா நீங்க முதல்ல சொல்லணும் இல்லையா, எந்த அளவுக்கு லிங்குஸ்டிக்ஸ் பேஸ்ல கிராமர் பேஸ்ல பிரச்சனை சால்வ் பண்ண முடியுங்கிறது நம்ம ஏரியா. அதை நீங்க சால்வ் பண்ணி முதல்ல உங்களுக்கு மொழியியலாளர்களுக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுது. மொழியியலாளர்களே சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடு இருக்கு. அத முதல்ல நம்ம வந்து அதாவது ஒரு கருத்துங்க, அதாவது நாம வந்து இந்த மொழிய எந்த மாதிரி பாக்குறோங்கிறது வச்சுதான் இருக்கு இந்த கருத்து வேறுபாடு இருக்கிறதுக்கு. இப்ப வந்து கொண்டு இருக்கிறேன்னு ஒரு வார்த்தையை எழுதுறது இலக்கண அடிப்படையில அப்படி எழுதுறதுதான் முறை, அது கரெக்டா இருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம். மொழி கற்பித்தல் நோக்கத்துல பாக்குற போது வந்து கொண்டு இருக்கிறான்னு சின்னதா பிரிக்கிற போது மொழியை கத்துக்கிறவங்களுக்கு, அதுவும் அயல்நாட்டுக்காரங்க கத்துக்கிற போது அது எளிமையா இருக்கு அப்படிங்கிற கருத்துல இந்த மாதிரி பிரிச்சும் எழுதுறாங்க. இது ஒண்ணு. அதே மாதிரி இப்ப இதனை ஒட்டி அந்த கருத்து இருக்கு இல்லையா, அந்த ஒட்டிங்கிறத நம்ம வேற மாதிரி எடுக்கிறோம் அல்லது போஸ்ட் பொசிஷனா எடுக்கிறோமாங்கிறது ஒண்ணு. அதே மாதிரிதான் இப்ப படித்து பார்த்தான்ங்கிற போது படித்து பார்த்தான்ங்கிறது ஒண்ணு, படித்து பார்த்தான்ங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி பிரித்து பார்த்தான்ங்கிறத நீங்க எடுத்தீங்கன்னா பிரித்து பாருங்கிறது ஒண்ணு, an effort of separating, அல்லது பிரித்து பிறகு பார்க்கறது ஒண்ணு. இது வந்து விப்பி அதுக்கு அடுத்தது ஃபைனட் வருது. இந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல அதை ஒட்டி சேர்த்து தான் எழுதணும், இன்னொரு கான்செப்ட்ல அது பிரிச்சு தான் எழுதணும்னு வரும். நம்ம இதை வந்து நம்ம மொழி பயன்பாட்டு அடிப்படையில மொழி கற்பித்தல் அடிப்படையில நம்ம பேசுறோமாங்கிறது ஒருத்தருடைய வியூ. இன்னொருத்தருடைய வியூ என்னன்னா இலக்கண அமைப்பு இப்படிதான் இருக்கணும், இது பிரகாரம் தான் எழுதணும் அப்படின்னு. நாம வந்து பொதுமக்களை வந்து நீ மொழி இப்படிதான் பயன்படுத்தணும்னு எல்லாத்துலயும் சொல்ல முடியுமா? அதாவது குறை அல்லது தவறு பிழைங்கிறது ஒண்ணு, இது வந்து பிழையா பிழை இல்லையான்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து கொண்டு இருக்கிறேன்னு பிரிச்சு எழுதுனா ஒரு கட்டுரையில அது வந்து தவறுன்னு சொல்லி நம்ம அது கொண்ட மதிப்பெண்ணை குறைக்க முடியாது. இப்ப இதுல எது முறைன்னு நம்ம கொண்டு வந்து இது பண்ண முடியுமாங்கிற லெவல்ல வந்த வேறுபாடு நம்முடைய இதுல அந்த அப்ரோச் பண்ணக்கூடிய முறையில இருக்கிறது தானே ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. இப்படி செய்யக்கூடாதுன்னு யாரும் விரும்புறது இல்லை, கத்துக்கிறதுக்கு அதுதான் ஈஸியா இருக்குன்னு. ஜெர்மன் போன்ற மொழியெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சொற்களுமே ரொம்ப நீளமா தான் இருக்கும், பிரிக்கிறது இல்ல. தமிழ்ல அது மாதிரிதான் வந்து கொண்டு இருக்கிறான்னு நீங்க படிக்க சொல்லி கொடுக்கறதுக்காக பிரிக்கணும்னு சொல்றது வந்து செய்யக்கூடாது அப்படி அப்படின்னு என்னுடைய கருத்து. அப்படிதான் இல்ல, அப்படிதான் செய்யறாங்க. நம்ம வந்து சில பேர்த்த கேட்கிற போதே இது ஏங்க பிரிச்சு எழுதுறத நீங்க என்கரேஜ் பண்றீங்கன்னா, இல்லங்க இவ்வளவு பெரிய வார்த்தைகளை நம்ம அறிமுகப்படுத்த முடியல அப்படின்னு. நமக்கு வந்து மைசூர்ல SRLCலயே சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது. அதை வச்சுதான் இப்ப சொல்றேன், நான் வந்து பிராக்டிக்கலா கேள்விப்பட்டதை சொல்றேன். அதே மாதிரி இந்த கருத்துக்கள்லாம் வந்து நம்முடைய ஆய்வு எடுத்துக்கிட்டா இப்ப நான் என்னுடைய சிஸ்டம் மார்ஃபாலஜிக்கல் அனலைசர் என்னுடைய இதெல்லாம் எடுத்தீங்கன்னா வந்து கொண்டு இருக்கிறான்னாலும் அதை பிரிச்சுட்டு அதை எழுதும். அதே மாதிரி வந்து கொண்டு இருக்கிறான்னு சேர்த்து எழுதினாலும் அனலைஸ் பண்ணும். அல்லது பார்சிங்கோ எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்க டெக்ஸ்ட் எப்படி இருக்குதோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, பட் இட் டஸ் இட் ப்ராப்பர்லிங்கிறது தான் முக்கியமானது. நம்ம நார்மலைஸ் பண்ணது மொழினா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் எழுதணும்னு கொண்டு வர முடியுமா? கொடுத்து விடுன்னு ஒரு எடுத்துக்கோங்க. கொடுத்து விடு வந்து அது என்ன எப்படி எடுத்துப்பீங்க? ஒண்ணு கிவ் இட் அவே, இன்னொன்னு send something to somebody. அது வந்து அது லெக்சிக்கல் லெவல்ல இட் இஸ் ஆம்பிகுவஸ் இல்லையா? கொடுத்து விடு அது எப்படி ஸ்போக்கன் தமிழ்ல நீங்க சொல்றப்போ முதல் send this to somebodyங்கிறத எப்படி சொல்லுவீங்க? நீங்க இந்த புத்தகத்தை எப்படி சொல்லுவீங்க?
கொடுத்துடுங்க, கொடுத்துடுங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா? கொடுத்துடு. ஸ்போக்கன் தமிழ்ல கரெக்டா அது பிரிக்குது பாருங்க. ஆனா இந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துடுங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துடுங்க, இந்த புத்தகத்தை அவர்கிட்ட அவர் மூலமா கொடுத்து விடுங்க. ஆனா எழுதுறப்ப பாருங்க கொடுத்து விடுதான் எழுதுறோம் நம்ம. இப்ப பாருங்க ஸ்போக்கன் தமிழ் கரெக்டா அது கண்டுபிடிக்குது, ஆனா ரிட்டன் தமிழ்ல அதுக்கு வழி இல்லை இல்லையா? அதுதான் வாசு சார். அதனால வெர்புல வந்து இப்போ 3 வகையா பார்க்கணும். இப்போ கண்டுபிடியில பிடி இருக்கு இல்லையா, அது வந்து டெரிவேஷனல் சஃபிக்ஸ் மாதிரி கண்டுபிடிய வந்து உருவாக்குறது. இது வந்து பியூர் லெக்சிக்கல், இது வந்து பியூர் கிராமட்டிக்கல் இல்லையா? 3ஆ பார்க்கணும். வெர்பே வந்து பிடிங்கிறது தனியா லெக்சிகனாவும் இருக்குது, கண்டுபிடியில பார்ட் ஆஃப் தி லெக்சிகனாவும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விடுங்கிறது, இந்த மாதிரி வெர்பெல்லாம் வந்து 3ஆ பார்க்க லெக்சிகனா இது இருக்குது, பார்ட் ஆஃப் தி காம்பவுண்ட் வெர்பா இது இருக்குது, இது கிராமட்டிக்கலா இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். என்ன இதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாம் பேசுறோம்ல, நம்ம கவர்மெண்ட்ல கூப்பிட்டு கேட்காத திடீர்னு கேட்கறாங்க, சார் எங்களுக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து மிஷின் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், இருந்து பண்ண முடியும். இந்த மாதிரி எழுதியிருந்தா அதை நார்மலைஸ் பண்ணாம எப்படி போக முடியும் நம்மளால? முதல்ல வந்து தமிழ் மொழியை வந்து முறைப்படுத்தணும். முறைப்படுத்துறது வந்து அரசு மூலமா முறைப்படுத்தணும். ஒண்ணு, அதுக்கு மேல நமக்கு உள்ள ரொம்ப எந்த லாங்குவேஜ்லயும் எடுத்தாச்சுலுமே இந்த சின்கிரிட்டிசம் இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈவன் கேஸ்ல இருந்து லெக்சிகல்ல இருந்து கிராமட்டிக்கல் சின்கிரிட்டிசம் எல்லாம் இருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு சொன்னாரு ஒட்டிங்கிறது வந்து போஸ்ட் பொசிஷனா இல்ல வெர்பா, அந்த சின்கிரிட்டிசம். ஒரு இன்னுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது கேஸ் மார்க்கெட்டா வரலாம், பொசசிவ் சஃபிக்ஸா வரும், அதுக்கு பிறகு கம்பேரிட்டிவ் இதா வரும், கண்டிஷனா வரும். இந்த மாதிரி இந்த சின்கிரிட்டிசம் சொல்லக்கூடிய இந்த ஃபார்ம் வந்து பலவித ஃபங்க்ஷன்ல வரக்கூடிய அந்த இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சுன்னா பெரும்பாலானது வந்து நமக்கு முடிஞ்சு வரும். அப்படி அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த சேர்த்து எழுதுறமா பிரிச்சு எழுதுறமாங்கிறது ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது. ஆமா ஆமா. அப்ப சொல்றப்போ அவங்க சொல்ற மாதிரி இந்த இது இன்னும் வந்து நீங்க வந்து வேற பொருள் இருக்கிறப்போ அது எப்படி எழுதுறதுன்னு முறைப்படுத்தணும். இப்போ இந்த ஒட்டி சொல்றப்போ பிரிக்க கூடாது, ஒட்டா பயன்படுத்துறப்போ வினையா பயன்படுத்துறப்ப பிரிக்கணும். அந்த வந்து எல்லாருக்கும் அந்த புரிதல் வருமானு தெரியல. தமிழ் மொழி வந்து ரொம்ப சிக்கலான மொழி. இது இவ்வளவு நம்ம அந்த சிக்கலை இல்ல அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய தியரிஸ் தான் நீங்க சொன்ன மாதிரி லெக்சிகல் ஃபோனாலஜியோ மார்ஃபாலஜி இல்ல, இந்த லிங்குஸ்டிக் ஃபார்மலிசம்ஸ் வந்து நாம யூஸ் பண்ணி சிக்கலை தீர்க்க முடியும். வெறும் நம்ம கிராமர் இல்ல, வெறும் நம்ம கிராமர் பேசல, அந்த கிராமர் உள்ள சிக்கலை தீர்க்கிறதுக்கு லிங்குஸ்டிக் தியரிஸ் எப்படி பயன்படுதுன்னு கொண்டு வரணும். கிராமர் பேக்ரவுண்ட் தரவா இருக்கணும் அவங்க பக்கம். இதுல உள்ள பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு நம்ம லிங்குஸ்டிக் தியரிஸ் ஏதாவது ஆப்டிமாலிட்டி தியரியோ லெக்சிகல் ஃபோனாலஜி பயன்படுதான்னு பார்க்கணும். அதை கொண்டு வந்து பண்ணும்போது பிரச்சனை தீர்க்க முடியும். இதுக்குள்ளே இல்லைன்னா குண்டிச்செடி குதிரை ஓட்டிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நமக்கு இந்த மாதிரி சின்கிரிட்டிசம் வரும்போது அதை வந்து செமாண்டிக் லெவலுக்கு போகாம கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த சின்டாக்டிக்கோ அந்த ஃபோனாலஜி டு சின்டாக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனிங் ஃபேக்டர்ஸ் எதனால இதை கன்சிடர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தேவைப்பட்டாலே போதும். அந்த மாதிரி வரும்போது ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி லெவல் வந்து நம்ம இன்னும் எடுத்து செய்யலையோன்னு தோணும். நம்ம அந்த ஒரு ஃபார்மல் லெவல் எடுத்துட்டு இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் கம்ப்யூட்டர் கொடுக்கும்போது ஒரு வார்த்தையா ஒரு டெக்ஸ்டா கொடுக்குறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து கேஸ் சஃபிக்ஸ்னா வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி விதின் தி சின்டாக்ஸ் விதின் தி ஃபார்மல் லெவல்ல அந்த மாதிரி அனாலிசிஸ் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி கொடுத்தாலே பெரும்பாலான விஷயங்கள் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். அதாவது எல்லா மொழியுமே சிக்கலான மொழி தான். நீங்க ஜெர்மன் மொழியை பத்தி சொன்னீங்க, நான் பிரெஞ்சு மொழியை பத்தி சொல்லுவேன். இப்ப எனக்கு வந்து என்ன ஒண்ணு புரியலன்னா, நீங்க எல்லாரும் மொழியியல் அறிஞர்கள், நல்லதுதானே? ஆனா நீங்க கொடுக்குற விதிகள் எல்லாமே இப்போ கம்ப்யூட்டேஷனல் லெவலுக்கு வந்தப்போ கார்பஸ் பேஸ்டா நீங்க ரூல்ஸ் எடுக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இலக்கண விதிகளை வச்சுக்கிட்டு நீங்க ரூல் ஃபார்ம் பண்ண பாக்குறீங்களான்னு முதல்ல ஒண்ணு எனக்கு அது புரியல. அடுத்தது வந்து இப்போ பொதுவா இப்போ லெக்சிக்கல் ஃபோனாலஜி, லெக்சிக்கல் செமாண்டிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மார்ஃபிம் வேர்டு
மார்ஃபிமா அது வேர்டா அப்படிங்கிறது வந்து அந்த உபயோகப்படுத்துறதை பொறுத்து தான் அது வந்து வேர்டா மார்ஃபிமா. நம்ம தமிழில் வந்து நிறைய உதாரணம் காட்டுனீங்க. எல்லாமே நம்ம அந்த கார்பஸை வந்து சரியாக அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாக்கா நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் வந்து நார்மலைசேஷன் வந்து பெரிய ப்ராப்ளம். ஃப்ரெஞ்ச் அகாடமி அது வந்து 150-200 வருஷமாக அது வேலை பார்க்குது. அப்புறம் இங்கே வந்து அஃப்லார்னு ஒன்று அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க, கவர்மெண்ட் அசோசியேஷன். அவங்க என்னத்தை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்கன்னா, நாட் த லாங்குவேஜ் அந்த தமிழுக்கு அந்த ஃப்ரெஞ்சு மொழிக்காக வகுக்கப்பட்டுள்ள இலக்கணம் வந்து மொழியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது கிடையாது, மொழி பயன்பாட்டை வச்சு தான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து வேர்ல்டு பேங்க் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு இருக்கிற நியூஸ் பேப்பரில் இருக்கிறதெல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போது இப்போ தமிழை விட இதில் கொஞ்சம் சிக்கல் நிறையா இருக்குது. அதாவது வந்து காம்பவுண்ட் வேர்டு நிறையா இருக்கும். கோத்ராஞ்சு, அப்புறம் அப்ரைமீதி, இதெல்லாம் வந்து அப்ரைமீதினா மத்தியானம், அப்ரைமீதியை வந்து ஒரு வார்த்தையா 2 வார்த்தையா அப்படிங்கிறது சிக்கல் வந்து 100-150 வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நமக்கு வந்து பயன்பாட்டில் இருக்குது நியூஸ் பேப்பரில், அப்புறம் வந்து டெலிவிஷனில், அப்புறம் ஸ்டாண்டர்டைஸ்ட் இதில் வருது எப்படி இருக்குன்னு. அப்போ வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து இலக்கணத்தை வச்சு எடுக்கிறது கிடையாது, நம்ம பயன்பாட்டை வச்சு தான் எடுக்கிறோம். அதுதான் சொன்னாங்க அவங்க. இல்ல அதுக்குதான் நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து விதிகள் அமைக்க பாக்குறோம், நமக்கு தெரிஞ்ச இலக்கண டாக்டர் முருகையன் இதுல ஒரு தியரிட்டிக்கல் ப்ராப்ளம் பொதுவா சொல்லுவாங்க, கார்பஸ் பேஸ்ட் கிராமரா கார்பஸ் டிரைவன் கிராமரா. கார்பஸ் டிரைவன் கிராமர்னா கார்பஸ் டிரைவ் பண்றது எந்த வித இது முதல்ல அதுல இருந்தே கொண்டு வர. நம்ம பிரச்சனை வந்து வார சொல்றேன். கார்பஸ் பேஸ்ட் இப்ப நான் எப்படி பண்றேன்னா, கார்பஸ் கையில வச்சுக்கிறேன், தமிழ் கிராமரையும் படிக்கிறேன், அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி பாக்குறேன், அது விதிவிலக்கா இருந்தா ஏன் விதிவிலக்குமே கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். அப்ப என்ன புதுசா ரூல்ஸ் வந்து நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது இல்லையா? அப்ப லிங்குஸ்டிக் ஃபார்முலேஷன் எதுக்கு பயன்படுதுன்னா, முதல்ல கிராமர் ரூல்ஸ் நமக்கு தரவா இருக்கணும், தமிழ் கிராமர் தெளிவா தெரியணும். தெரிஞ்ச பிறகு அதுல உள்ள சிக்கலை தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி கார்பஸ் பயன்படலாம், வேற லிங்குஸ்டிக் ஃபார்முலேஷன் பயன்படலாம், அதை பார்க்கலாம். நம்ம கிராமரே தெரியாம லிங்குஸ்டிக்ஸ் போக முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு மொழியியல் பாடத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா, இலக்கணம் வந்து ஒரு மொழிக்கு காலங்காலமா மாறிக்கிட்டே வருது. அப்போ நீங்க வந்து இன்னைக்கு தெய்வசுந்தரம் ஐயா சொல்ற இலக்கணத்தை வச்சு நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறோமா, எப்படி பண்ண போறோம்? கிராமர் இஸ் டெவலப்பிங். கிராமர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து தொல்காப்பிய இலக்கணையா இப்போ ஒத்து வர மாட்டேங்குது, அப்புறம் நன்னூல் இலக்கணையா இப்போ ஒத்து வர மாட்டேங்குது, மாறிக்கிட்டே வருது. அப்போது இப்போ நம்ம இருக்கிற தற்கால தமிழுக்கு நீங்கள் ஒன்று செய்யணும்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரு வழி கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கும், அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அது மாறி போயிடும். அதனால வந்து பர்மனண்டா, அதாவது வந்து மாறினப்புறம் அந்த காலகட்டத்தில் அவங்க செய்வாங்க, இன்றைய காலகட்டத்தில் நம்ம செய்யறோங்க, அடுத்த காலத்தில் மாறும்பொழுது அவங்க அதான் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நமக்குள்ளார நம்ம எதை அடிப்படையா வச்சு நம்ம வந்து விதிமுறைகளை கொண்டு வர பாக்குறோம். பயன்பாட்டை வச்சு பயன்படுத்துறோமா, பயன்பாட்டை வச்சு செய்யறோமா, இல்ல நமக்கு இருக்கிற இலக்கணம் அதாவது மொழியியல் கொள்கையை வச்சு. இப்போ மொழியியல் கொள்கையை வச்சிங்கன்னாக்கா டீப் சர்ஃபேஸ், அப்புறம் வந்து அந்த கிராமர் இந்த கிராமர் நிறைய வருது, சிக்கல் வருது. அதனால தான் கார்பஸ் பேஸ்டா இல்லை நம்ம இஷ்டத்துக்கு பண்றோமா? இல்ல கார்பஸ் பில்டிங் கார்பஸ் இட்செல்ஃப் ஷுட் பி கிராமர் ட்ரிவன். நீங்க வந்து இப்ப உதாரணம் கொடுத்தேன் இல்லையா, இன்ஸ்டாகிராம் வந்து கார்பஸ்க்கு கொடுக்க போறோமா இல்லையா, அதை நம்ம வந்து முடிவு பண்ணணும். இன்ஸ்டாகிராம்னு அதை கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஆங்கில சொற்களையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ உங்க when you build a corpus you make a decision from the usages. So that is what I would say. It's not the corpus driven grammar, I would say grammar driven corpus. The corpus அப்படியே மாத்துறீங்க. நீ என்ன நீங்க முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியில இருந்து முட்டை வந்ததாங்கிற மாதிரி அதான் சொல்றேன். கார்பஸ் வந்து இட்ஸ் an sample of usage இல்லையா? No, you are building a corpus. யூசேஜ்ல தான் கிராமரை பாடணும். Lexicon is different from corpus. Let's say lexicon is different from lexicon is the set of words that we accepted already, but we are making a corpus to bring lexical words into the lexicon.
So when you bring a new words into lexicon, that is what corpus. So naturally your usages வச்சு நம்ம வந்து கார்பஸ் பில்ட் பண்ண முடியாது. இப்போ இன்ஸ்டாகிராம் அதுல கொடுக்கவே முடியாது நம்ம. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மொழி என்பது எப்பவுமே மாறக்கூடியது, நிகழ்ச்சிக்குரியது. அதனால நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வச்சு இதுதான் பண்ணுன்னு சொன்னா நிச்சயம் நம்ம வந்து கிராமர் எழுதிக்கவே முடியாது. திருப்பி மறுபடியும் தொல்காப்பியம் இதுதான் போகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் யூசேஜ் என்ன, ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கு. அந்த நிகழ்ச்சியை எப்படி அக்கௌண்ட் பண்ண போறோம், அதுதான் முக்கியம். இது வந்து நிகழ்ச்சியை வந்து நான் வந்து இத்து போட்டு தான் எழுதுவேன், இக்கு போட்டு தான் எழுதுவேன்னா இது ஒரு விதமான பிரிஸ்கிரிப்ஷன். பட் யூசேஜ்ல பார்த்தா அது கம்ப்ளீட்டா டீவியேஷனா இருக்கும். நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் தான் இது பண்ணணும் அப்படின்னா யாரு, ஹூ ஆர் வி டு சே? அதே மாதிரி இதை நான் இது பண்ணக்கூடாது இல்ல பண்றது அப்படிங்கறதெல்லாம் யார் டிசைட் பண்றது? அதனால வாட் இஸ் யூசேஜ், வாட் இஸ் இன் கரண்ட், அதுக்கு நீங்க கிராமர் எழுதுங்க. இது வந்து இது வேற ஆஸ்பெக்ட். நமக்கு பண்ணா இது கிராமர் ஃபார் கம்படிஷனல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது வேற ஆஸ்பெக்ட். அப்படிதான் தோணுது எனக்கு. நீங்க இந்த மெஷின் டிரான்ஸ்லேஷன் எடுக்கும்போது அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு கன்வென்ஷனை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி போனா இல்ல நீங்க வந்து எல்லாம் யூசேஜையும் எடுக்கணும்னா யூசேஜ் கிராமர் பிளஸ் கன்வென்ஷன் ரெண்டையும் சேர்த்து தான் நீங்க கம்படிஷன் கிராமர் கொண்டு போக முடியும். அது கிராமர் ஃபார் யூசேஜ்ங்கிறதா கரெக்டான ஒர்த்து. கார்பஸ் இஸ் தி சாம்பிள் ஆஃப் ரிட்டன் யூசேஜ், இப்போ இருக்கக்கூடிய யூசேஜ் தான். அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா அப்புறம் கார்பஸ்க்கான மீனிங்கே இல்லாம போயிடும். சார் இப்ப சொல்ற மாதிரின்னா கார்பஸ் எங்க பயன்படுதுன்னா தமிழ் கிராமர ஒரு ரூல் தெரியாது. பெயர் சொல்லி வினைச்சொல்லும் சேரும்போது நடுவில் புணர்ச்சி வராது இல்லையா? பெயர் சொல்லி வினைச்சொல்லும் சேரும்போது வராது. ஆனா சில இடங்கள்ல வருது. ஏன் வருதுன்னு பார்த்தா அது ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த மாதிரி பார்க்கும் வன்தொடர் குற்றிகளை இறுதி வந்தா தான் அங்க ஒற்று மிகுது. அது பெயர் பிளஸ் வினையோ, பெயர் பிளஸ் பெயரையோ, வினைத்தொகையில கூட ஆட்டுக்கள் உதாரணம் பெயர் கேட்டிருக்கேன், ஆட்டுக்கள் வினைத்தொகையிலையோ, அப்போ அங்க புதுசா வினைத்தொகைக்கும் பொருந்தி வருது, பெயர் பிளஸ் வினையிலும் பொருந்தி வருது. அப்படி வரும்போது அப்போ ஒரு வன்தொடர் குற்றிகரம் ஈற்று சொல் வந்து நிலைமொழியா இருந்தால் இன்றைய தமிழ்ல ஒற்று மிகுது. அப்புறம் என்ன பண்றது? அப்போ இன்றைய கார்பஸ் பயன்படுத்திக்கிட்டோம், கிராமரையும் புரிஞ்சுக்கிட்டோம், இதுல ஏற்பட மாற்றங்களை எடுத்து சொல்றோம். இப்ப நான் சில டிஸ்கஷன் எல்லாம் பேஸ்புக் வச்சுட்டு இருக்கிறேன். அப்ப இப்ப ஒன்னும் நம்ம தெளிவாக இப்ப தமிழ்ல வந்து மார்பாலஜில இவ்வளவு ரூல்ஸ் தான் இருக்குது அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணி அந்த ரூல்ஸை நான் இப்ப நான் ஆப்டிமாலிட்டி பயன்படுத்துறேன். ஆப்டிமாலிட்டி அடிப்படையில ஹைரார்கி ரேங்கிங் பண்ணணும். எந்த இது வருது வந்து குட்லிகர ஈற்று வந்து ஹையர்ல வைக்க வேண்டியிருக்கு, சில இதற்கு கீழே வைக்க வேண்டியிருக்கு. எதை வயலேட் பண்ணலாம்? அவங்க முதல்ல கிராமரை சரியா புரிஞ்சுக்கணும். இன்றைய அதுக்கு காரணம் என்னன்னா அது என்ன செய்யறாங்கன்னா நீங்க வாழ்த்துக்களான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசாம கிரிட்டிக்ஸ்ன்னே சொல்லிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு மொழியை மாத்திடுறாங்க. நான் எப்படியே போறேன் இல்ல அது சொல்லலாங்க. ஆனா கோர்ஸ் ஆஃப் டைம் லாங்குவேஜ் டெவலப் ஆகும் பொழுது லாங்குவேஜ் நார்மலைசேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன் கண்டிப்பா. இன்னொன்று பிரச்சனைனா இந்த ஸ்போக்கன் தமிழ் கிராமர் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு நம்ம ரிட்டன் தமிழ் பாக்குறோம். இப்படிதான் உச்சரிக்கிறேன், நான் பிரிச்சுதான் சொல்றேன், நான் சேர்த்துதான் சொல்றேன், அவங்க சப்ஜெக்டிவா சொல்றாங்க. பேச்சு தமிழுக்கும் நிறைய அது மாதிரி இருக்கு இல்லையா? பேச்சு தமிழை கொண்டு போய் நம்ம எழுத்து தமிழை ரெப்ரசன்ட் பண்ண போகும்பொழுது அந்த பிரிக்கிறது வந்து வேற அடிப்படை. ஒரு ஸ்போக்கன் வந்து இட்ஸ் அனலாக் கண்டினியூ. தமிழ்ல நம்ம பிரிக்க மாட்டோம். அதான் சொல்றேன். இந்த இலக்கணத்தை கூட நாங்க வைக்கும் போது சிக்கல் வருது. புரியா? பேசும்போது ஒழுங்கா பேசுறான், எழுதும்போது பிரிச்சு எழுதுறான். இந்த பிரச்சனை என்ன பண்றது? உள்ள ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமானது நீங்க சொல்ற மாதிரிதான் பேச்சு எழுத்துதான். வாழ்த்துக்கள்ங்கிறது நம்ம பெரும்பாலும் இந்த ஒற்று மீறது, ஒற்று பத்தி பேச எல்லாமே நமக்கு சிலபிக் பேசிட் தான். நமக்கு வந்து என்னைக்கு வந்து இலக்கணம் என்பது கவிதைக்காக அப்படின்னு சொல்லும் போது அந்த சிலாபிக் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுவோம், அதுக்காக இக்கெல்லாம் போடுவோம். ஆனா பேச்சுல வந்து அந்த இக்குகள்லாம் நெகிழுது. இப்ப இருக்கிறவங்க வந்து அந்த இலக்கணத்துடைய நோக்கம் வந்து பேச்சுக்கு தான். அவங்க வந்து இலக்கணம் இது கவிதை படைக்கிறதுக்கோ இல்லை அந்த இது அணி இலக்கணத்தோட வர்றதுக்கோ இல்லை. அதனாலதான் இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. வாழ்த்துக்கள்ங்கிறது கரெக்டா அந்த சிலாபிக் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்கோசரம் இக்கு சேருது. வாழ்த்துக்கள்ங்கிறது நம்ம ஸ்போக்கன்ல இருக்கக்கூடிய நெகிழ்வு. அப்போ நம்ம எந்த பர்பஸை ஃபோக்கஸ் பண்றோம் அதை வச்சுதான் நம்ம வந்து இந்த இதெல்லாம் டிசைட் பண்ணணும். டாக்டர் ராமமூர்த்தி சொல்ற மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா எழுத்துக்களுக்கு நேரியா சொல்லுக்கு உருவனுக்கு போயிருந்தாங்க. நடுவில் ஸ்லாபிக் ஸ்ட்ரக்சர்ங்கிற கான்செப்டை வந்து சரியா மொழியசை சொல்றேன், ப்ரொசாடிக் ஸ்லாப் பண்ணுங்க. மொழியசை தமிழ்ல தெளிவா இருக்கு. மெய்மயக்கங்களோ புணர்ச்சியோ எல்லாமே மொழியசை சம்பந்தப்பட்டது.
இந்த மொழியசை கருத்து வந்து தமிழ் இலக்கண பேசுறவங்க மத்தியில அது ஒரு சரியான பிடி வரல. நீங்க எடுத்து போனிமில இருந்து ஸ்லாபிக் வந்துதான் நீங்க மார்க்கிங் போகணும். அந்த ஸ்லாபிக் ஸ்ட்ரக்சருக்கு தெளிவான ரூல் தமிழ்ல இருக்கு. அதை முழுமையா ராமமூர்த்தி சார் சொல்ற மாதிரி அதை முழுமையா நம்ம சரியா எக்ஸாஸ்டா பண்ணோம்னா புணர்ச்சி உட்பட பல்வேறு இடங்களை பிரச்சனை சால்வ் பண்ணலாம். ஆனா யாரும் இந்த லிங்குவிஸ்டிக் சிலபிள்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க அவர் சொல்ற மாதிரி இலக்கணம் வந்து கவிதைக்கு தான் சொல்றது வேற. இலக்கணம் அவங்க வந்து அசை பிரிக்கிறதும் வந்து பிரிக்கிறதும் முறையாதான் பிரிச்சிருக்காங்க. இல்ல அது அந்த கவிதைகள் எழுதுறப்போ சரியாதான் எழுதியிருக்காங்க. அது இல்ல இப்ப நிறைய வந்து 2 மொழியை சார். ரங்கன் சார் சொல்றீங்களா? உங்க மியூட்ல இருக்கீங்க சார். மியூட்ல இருக்கீங்க நீங்க. இல்ல நீங்க மியூட் அன்மியூட் பண்ணிட்டு ரப்பன்சாமி நீங்க பண்ண முடியுமா? பண்றேன் சார். எல்லாரையுமே அன்மியூட் பண்ணுங்க. அவங்க பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். இல்ல நான் திருப்பி அந்த பழைய தேவசுந்தரம் இவ்வளவு நேரம் பேசுனது. there are 2 positions. ஒண்ணு வந்து நீங்க வந்து நான் பழைய இதுக்கு தான் போறேன். லெக்சிகல் ஃபோனாலஜின்னு சொல்லும் போது நீங்க சில லெவல்ஸ் வந்து வச்சிருக்கிறீங்க. then you see that the certain explanation can be given in terms of these levels. But those explanation can be given in another framework also. நிச்சயமா இப்ப நீங்க வந்து கொடுக்க முடியும். அப்ப அப்படின்னு போது அப்ப தேவசுந்தரம் மாதிரி in terms of syllables you can explain those things. அப்ப it is a kind of சோம்ஸ்கியோட அந்த பழைய phrase யூஸ் பண்றதுன்னா it is a notational variation. இங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்ல சொல்றத நான் அந்த ஃப்ரேம் ஒர்க்லயும் சொல்ல முடியும், அந்த ஃப்ரேம் ஒர்க்ல சொல்றத இந்த ஃப்ரேம் ஒர்க்லயும் சொல்ல முடியும். எப்ப ஒரு தியரி வந்து நிக்குது அப்படின்னு சொன்னா certain things cannot be explained in this one but which can be explained in another one. T1 T2 எடுத்தீங்கன்னா another சொல்ல முடியும். அந்த மாதிரி கொண்டுட்டு வர்றதோ அல்லது ஒரு எவாலுவேஷன் கொண்டுட்டு வர்றதோ, எவல்யூஷனரி ஏதாவது காட்டிங்கன்னா எனக்கு in terms of evaluation these are the things அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு certain theory வந்து நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் அல்லது ஒரு உங்களுக்கு சொல்றது அப்படிங்கிறது வேற. பட் ஒரு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பேசும்போது நம்ம இந்த மாதிரி தான் காட்ட முடியும். எனக்கு லெக்சிகல் ஃபோனாலஜி அவ்வளவு பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ இருந்தாலும் எனக்கு உங்க பேசுறது எனக்கு சொன்னா when you can explain in terms of the structure, also you can explain in terms of the lexical levels of lexical and the derivation. இது அந்த மாதிரி நீங்க phrase இது மாதிரிலாம் சொல்லலாம். So both are same. I don't find any benefit from anything. So இங்க there is an arbitrary way of selection. எது எடுத்துக்கிட்டாலும் அது ஆர்பிட்ரியா இருக்குது. Unless you show that there are certain things which cannot be explained in terms of other one. அதுதான் என்னுடைய மெயின் இது. வெங்கட் சாரோட முழுமையான உடன்படுறேன். ஏற்கனவே ஒரு சில இஷ்யூஸை வந்து ஒரு இது ஃபார்முலேஷன்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சேம் இஷ்யூஸை சேம் டிஸ்கவரியை இன்னொரு ஃபார்முலேஷன்ல பண்ணா ஃபார்முலேஷன் இஸ் டிஃபரெண்ட், நோட்டேஷன் இஸ் டிஃபரெண்ட். பட் புது இதால சால்வ் பண்ண முடியாததை அது சால்வ் பண்ணுதாங்கிற ப்ராப்ளம் சாம்ஸ்கிதான் கேட்கறாரு. எத்தனையோ ஃபார்முலிசம் ஜெனடிக் கிராமர்ல இருக்கு. பட் இவர் ஃபார்முலிசம் சால்வ் பண்ணாத பிரச்சனைய வேற ஃபார்முலிசம் சால்வ் பண்ணுதா அப்படின்னா he will give importance to that formulas. இப்போ டெரிவேஷன் மார்பாலஜி, இன்ஃபெக்ட் மார்பாலஜி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல தெளிவா சஃபிக்ஸை டிஃபைன் பண்றோம், இன்ஃபெக்ஷன் டிஃபைன் பண்றோம், டெரிவேஷன் டிஃபைன் பண்றோம். இதெல்லாம் வந்து இதுல சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை வேற ஃபார்மலிசம் சால்வ் பண்ணிச்சுன்னா வெரி குட். நம்ம வந்து அதுல எடுத்துக்கணும். I think நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். இப்ப ஒரு சங்கீதான்னு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க. நீங்க பேசலாம் சங்கீதா. அவங்க மியூட்ல இருக்காங்க. அத நான் அன்மியூட் பண்றேன். திருப்பி மியூட் போயிட்டாங்க. இல்ல அவங்க வந்து ஒரு நிமிஷம். அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரெஸ்பெக்டட் ப்ரொஃபசர், ஐ எம் டூயிங் தமிழ் டு இங்கிலீஷ் கன்வர்ஷன் ரிலேட்டட் ரிசர்ச் ப்ராப்ளம். I have more doubt. Can anyone help me for that? If suppose anyone help me, please send your email ID. Oh.
என்ன Tamil to ஏரியாவில் English அவங்க conversion. ரிசர்ச் பண்றாங்களா? Tamil to அது English தெரியாது. conversion. லெக்சிக்கல் செமாண்டிக்ஸா, லெக்சிக்கல் ஃபோனாலஜியா, மார்ஃபாலஜியா, எந்த ஏரியாவில் அவங்க ரிசர்ச் பண்றாங்களா? ஒன்றும் தெரியாம. அவங்க மியூட் பண்ணியிருக்காங்க சார். நம்மளால அவங்கள எதுவும் இப்ப அன்மியூட் அதான் ஆயிருக்காங்க. தமிழ் பேசுங்க. இங்கிலீஷ் கன்வர்ஷன் சொல்லியிருக்காங்க இல்லைங்க. தமிழ் இங்கிலீஷ் கன்வர்ஷன் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் I mean, உங்களது முக்கியமா நீங்க இருங்க சார் ஒரு நிமிஷம். நீங்க பேசலாம் மேடம். இப்ப ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க சார். நான் NLP-ல தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். எந்த யுனிவர்சிட்டி நீங்க? எங்க? நான் SRM யூனிவர்சிட்டி சார். ஆக்சுவலி இப்போ நான் தமிழ் டு இங்கிலீஷ்ல கன்வர்ஷன் ரிலேட்டடா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு தமிழ் வேர்ட்ஸ் ஒரு 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 ஏரியால கலெக்ட் பண்ணி நான் அதுல இருந்து எப்படி டேட்டாஸை ரிட்ரைவ் பண்றது, அதுல எனக்கு டவுட்ஸ் நிறைய இருக்கு. ஹவு டு டெவலப் அ கார்பஸ். சோ அந்த மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அது ரிலேட்டடா இருக்கிறவங்கள்ட்ட நான் பேசினா எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குமோ அப்படின்றதுக்காக கேட்டேன். உங்க SRM-ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களே. அவங்க சுபலலிதா இருக்காங்க. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நிச்சயமா அவங்க உங்களுக்கு உதவுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சார். கேளுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சுபலலிதா. ஐ நோ ஹர். ஓகே. நீங்க யாராவது ப்ரொஃபசர் சொன்னீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி கொடுப்பாங்க. டைப்பிங்ல போடுவாங்க. யாராவது ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்கன்னா, வாசு சார் சொன்னீங்கன்னாலும் வாசு சாரோட மெயில் ஐடி ஓப்பன்ல அவைலபிள், நெட்ல அவைலபிளா இருக்கு. கணேஷ் சார் அவைலபிளா இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தனியா அனுப்புனீங்கன்னா நான் பதில் போடுறேன். மெயில் ஐடி சென்ட் பண்ண முடியுமா சார்? vasu.ranganathan@gmail.com. ஓகே ஓகே ஓகே. அடுத்து ஓகே மேடம். நெக்ஸ்ட் வந்து இப்ப திரு பன்னீர்வேலன் இணைஞ்சிருக்காரு சார். அவர் ஏதோ பேசணும்னு நினைச்சாரு. ஆனா அவரு இடையில மியூட்ல இருக்காரு. என்ன கேக்குறீங்க? மியூட்ல இருக்காரு. தெரியல சார். அவர் ஏதோ பேசணும்னு அன்மியூட் பண்ணாரு. சார் இருக்கீங்களா? இருக்காரு. மியூட்ல இருக்காரு. நீங்க எல்லாரையுமே அன்மியூட் பண்ணுங்க. அப்போ பண்ண முடியுமா உங்களால? எல்லாரையும் அன்மியூட் பண்ண முடியுமா? இல்ல முடியல சார். நான் அது அவருதான் நினைக்கிறேன். முடிச்சிடலாங்களா சார்? அனுப்புங்க எனக்கு அனுப்புங்க. நிச்சயமா நம்ம வந்து இந்த உரையாடலை தொடரலாம். சரி, தொடரலாம். சோ முடிச்சிடலாம் சார். தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க நான் எனக்கு வேணா ஒரு சம்மரி பண்ணிடுறேன். So this is what I try to do. So whenever we do anything in computational linguistics or natural language processing, we need to have a basic structure, the theoretical background. So if you apply that theory and it helps us building the application very well. That is what I tried, starting with of course I used other theories also, generative phonology, then generative linguistics, the generative grammar and all. But when I looked at lexical phonology, it gave me some insights. Then I applied that in my spell checker. So when you have some time, spend some time with in my spell checker and see how that is built. It's not just a spell checker purpose. It is for normalizing the language, like we discussed a lot. Normalization of language, how to build a corpus, that's very important. In order to build a custom database, that is what the corpus is all about. Of course, lexicon is there. We have everything in electronically, but we do have to develop a corpus. So for that, we need to have the custom, the crowdsourcing would help a lot. That is the idea I implemented in that corpus. So thanks for everybody's discussion, and we had a wonderful discussion. It was a nice Sunday morning for me and a Sunday evening for you. Thanks everybody. Punaswami. நன்றிங்க ஐயா. தங்களுடைய
தங்களுடைய இன்றைய விரிவுரை மிக தெளிவாகவும் விளக்கத்துக்குரியதாகவும் இருந்தது. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்ய விரும்புகின்றேன். நான் இன்றைய நிகழ்ச்சியில் அநேக இன்ஃபிட் பழைய மெம்பர்களை பார்க்க நேர்கிறது. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இன்ஃபிட்டில் சேருவதற்கு அழைப்பு விடுக்கின்றேன். நீங்கள் மீண்டும் வந்து இன்ஃபிட்டில் சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வேறு யாராவது இதே போல விரிவுரை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த விரிவுரை தொடரில் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தயவுசெய்து ஜாயின் பயந்து இந்த நிகழ்ச்சியை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திரு தெய்வசுந்தரம் ஐயா, திரு அநேகரை பார்க்க முடிகின்றது இன்றைய நிகழ்ச்சியில். கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த தொடர வேண்டும் என்று இன்ஃபிட்டில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் இன்னும் புது விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனால் தங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பொன்னுசாமி, முயற்சிக்கு நன்றிங்க பொன்னுசாமி. நன்றி. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். வணக்கம். ஓகே, வணக்கம். வணக்கம்.